அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் பாகம் 2 பிப்ரவரி மாத செய்திகள் 1945 வருடத்துல நம்ம வச்சிட்டு இருக்கோம். 14 பிப்ரவரி 1945. சுவாமி விவேகானந்தர், நாங்கள் அனைவரும் உங்கள் பணியை செய்வதில் மும்மரமாக இருக்கிறோம். இப்போது வேறு விதமான பணி வருகிறது. உங்கள் சகோதரர்கள் ஏடியின் அறிவுறுத்தல்களுக்காக ஊடகமாக ஆகிவிட்டனர். அவருக்காகவும் அவரது மகன் ஜேவிற்காகவும் அவர்கள் பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வழங்கும் தகவல் ஆகும். நீங்கள் பண்டாராவிற்கு செல்லும் பொழுது அந்த இடத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கு குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். இப்ப எல்லாரும் ஒளி உலக ஆன்மாக்கள் அனைவரும், மூத்த முன்னோர்கள் அனைவரும் எந்த விதமான பணியை செய்வதில், உங்கள் பணியை செய்வதில், உங்கள் பணி அப்படின்னா பாபுஜியை இந்த லாலாஜி உருவாக்குன அந்த சத்மத் அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய தலைவராக அறிவிப்பது, அதற்கு புதிய பெயர் சூட்டுவது, சகஜ மார்க்கம் அப்படிங்கிற புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்துவது, இதெல்லாம் பண்டாராவில் நடக்க போகுது. அதற்கான பணிகள்ல நாங்கள் மும்மரமாக இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு வருகின்ற பணிகள், வேலைகள் வேறு விதமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்க பகுதிகளை ஒளியூட்டினீர்கள், எல்லா இடங்கள்லயும் போய் அந்த இடங்கள் ஆன்மீக சக்தியால் நிரப்புனீங்க. இனி வர்ற காலங்கள்ல சில காலங்களுக்கு உங்களுக்கு வேறு விதமான பணி வரப்போகிறது. உங்கள் சகோதரர்கள், நீங்க எப்பயும் அன்போட பாசத்தோட சொல்லக்கூடிய உங்களுடைய சகாக்கள், உங்களுடைய சகோதரர்கள் ஏடியின் அறிவுறுத்தல்களுக்கான ஊடகமாக ஆகிவிட்டனர். ரகுபர் தயாள் என்ன சொல்றாரோ, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏடி அப்படின்னு சொல்லப்படுபவர் லாலாஜியினுடைய சகோதரர் ரகுபர் தயாள். அவர் தான் முழுக்க முழுக்க பாபுஜிக்கு எதிரான ஒரு உருவாக்கமாக இருக்கிறாரு. அவர் தான் எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறது நம்ம முதல் வால்யூம்ல நிறைய படிச்சுக்குவோம். அவருடைய மூத்த பையனுடைய பேரு பிரிஜ் மோகன்லால். இப்ப இந்த ஏடியும் பிரிஜ் மோகன்லாலும் சேர்ந்து இந்த அமைப்பினுடைய வாரிசு ஏடி தான் அப்படின்றத பறைசாற்றுவதற்கான வேலைகளும், அதை அவங்களுடைய மக்கள்கிட்ட பரப்புறதையும் ஒரு பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்த சுவாமி விவேகானந்தர் பாபுஜிக்கு தெரிவிக்கிறார். இப்ப இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு, இது உங்களுக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். அதனால நீங்கள் அந்த பண்டாராவுக்கு செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரலாம், நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க அந்த பண்டாராவுக்கு போகும் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக அங்க நீங்க மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த விவேகானந்தர் சொல்றாரு. உங்களுக்கு ரகசிய பணி கொடுக்கப்பட இருக்கிறது. மற்ற முக்கியமான கடமைகளை தவிர உங்களின் பெரும்பாலான நேரத்தை அதற்காக ஒதுக்குங்கள். இந்த வேலை உங்களை மட்டுமே சார்ந்துள்ளது. தற்போதைய விவகாரங்களை அகற்றுவதே கடவுளின் விருப்பம். அத்தகைய கடமைகளின் ஒரே மாஸ்டர் நீங்களே. தேவை ஏற்படும் போதெல்லாம் மற்ற சரியான நபர்களுக்கு நீங்கள் உத்தரவுகளை வழங்கலாம். உங்களை மட்டுமே சார்ந்து வேறு சில நிறுவனங்களும் செயலாற்றி வருகின்றன. ஆன்மீகத்தில் உங்களை போன்ற முழுமை பெற்ற எவரையும் நாங்கள் கண்டறியவில்லை என்பதே நாங்கள் எதிர்கொள்கின்ற பெரும் சிரமமாகும். எனவே உங்களுக்கான அவசர பணிகள் குவிகின்றன. நிறைய சீக்ரெட் ஒர்க்ஸ் உங்களுக்காக நாங்க கொடுக்க போறோம். இந்த பணிகளை உங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது, நீங்க மட்டுமே செய்யணும். நீங்க யாருக்கும் பங்கிட்டு கொடுக்க முடியாது. வேறு சில விஷயங்கள், இப்ப ராமகிருஷ்ணா மிஷனுடைய பணிகளை மதன் மோகன்லால்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, கபீர் பகுதியில கபீருடைய அந்த சன்ஸ்தாவில் ஒர்க் பண்றதுக்கான விஷயங்களை மதன் மோகன்லாலுக்கும், அவருக்கு அடுத்து இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் மறந்துட்டா, ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவுக்கும் கொடுங்க அப்படின்லாம் முன்னாடி சொன்னாங்க. அது போலலாம் இப்ப பணிகளை வேற யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. இந்த வேலைகள் அனைத்தும் உங்களை மட்டுமே சார்ந்துள்ளது.
இப்ப எங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கு, கடவுளுடைய விருப்பம் என்னவாக இருக்கு, நீங்கள் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது, இதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவதுதான் எங்களுடைய ஒரே வேலையாக இருக்கிறது. இதற்கான பணிகளை செய்ய வேண்டிய எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாமான ஒரே மாஸ்டர் நீங்க தான். உங்களை சுத்தி இருக்கவங்கள நம்பிக்கையானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட சில பணிகளை நீங்கள் உத்தரவுகளாக கொடுங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களுக்காக வேறு சில நிறுவனங்கள்னா வேறு சில ஆன்மீக அமைப்புகள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, நானக் பந்து, கபீர் பந்து, அது மாதிரி வேறு சில நிறுவனங்களும் உங்களை சார்ந்து செயலாற்றி வருகின்றன. எங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஈக்குவலா வேற யாரையும் எங்களால கண்டுபிடிக்க முடியாததுனால எல்லா பணிகளையும் உங்க கையிலேயே கொடுக்க வேண்டிய, உங்கள் தலையிலேயே சுமத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாங்கள் இருக்கிறோம். இதனால் பெரும் சிரமம் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கான அவசர பணிகளும் குவிந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நிமிடம் கூட வேறு விதமான வேலைகளை பார்க்கறதுக்கான நேரம் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு நீங்க முழுக்க முழுக்க அவசர பணிகளால நிரப்பப்பட்டுள்ளீர்கள். 17 பிப்ரவரி 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, ஒவ்வொரு அறிவிப்பும் குறிப்பிடும் விஷயமும் நான் செயலாளராக நியமித்திருக்கும் பாபு மதன் மோகன்லாலின் கையொப்பத்துடன் வெளியிடப்படுவதுடன் முறையாக முத்திரை பதிக்கப்பட்டும் இருக்கும். லாலாஜி சொல்றார். அந்த புதிய அமைப்பு உருவாக போது அதுக்கான செக்ரட்டரியாக பாபு மதன் மோகன்லாலை லாலாஜி நியமிக்கிறார். எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பினுடைய செயலாளரால் தான் வெளியிடப்பட வேண்டும். அதெல்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும் இந்த ஆர்கனைசேஷன் செட்டப்பை கரெக்ட் பண்ணுங்க. எந்த அறிவிப்பும் வேற யாரும் கொடுக்க கூடாது. அமைப்பினுடைய செயலாளராக பாபு மதன் மோகன்லாலை நான் நியமித்திருக்கிறேன். அவர் மூலமாக அறிவிப்புகளை வெளியிடுங்கள். அந்த அறிவிப்புகள் வெறும் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அவை முறையாக கடிதத்துல எழுதப்பட்டு சீல் செய்யப்பட்டு இருக்கணும், சீல் போடப்பட்டிருக்கணும். இப்போதிலிருந்து இது செயல்படுத்தப்படும். பாபு மதன் மோகன்லால் தனக்கு உதவி செயலாளரான பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவுக்கு தானே எந்த பணியையும் ஒப்படைத்து அதை செய்வதற்கு அவர் அனுமதி அளிக்கலாம். என்னுடைய உத்தரவுப்படி பாபு மதன் மோகன்லால் இயக்கணும். பாபு மதன் மோகன்லால் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாக, தனி உதவி செயலாளராக ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவை வைத்துக் கொண்டு அவர் பணிகளை அவருக்கு கொடுத்து அந்த பணிகளை அவரிடமிருந்து செய்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான அனுமதியை கொடுக்கலாம். மற்ற அனைவரும் உதவியாளர், மற்ற எல்லாருமே அசிஸ்டன்ட். இங்க 3 பேரு. லாலாஜி, அதுக்கு கீழே செக்ரட்டரியாக பாபு மதன் மோகன்லால், அவருக்கு உதவி செயலாளராக ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா. இவங்களை தவிர மற்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் உதவியாளர்கள், அசிஸ்டன்ட்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்கு அவ்வப்போது நீங்கள் வேலைகள் கொடுங்க சொல்றாரு. பாபு மதன் மோகன்லால் இங்கு இல்லாத போது, ஒருவேளை பாபு மதன் மோகன்லால் வெளியூர் போறாரு, அந்த மாதிரி நேரங்கள்ல அறிவிப்பு செய்யணும்னா கூட ஏதேனும் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் உதவி செயலாளர் கூட அதை செய்து முடிக்கலாம். ஆனால் நான் மட்டுமே கட்டளையிடும் அதிகாரி என்பதை நினைவில் கொள்ளப்பட வேண்டும். ஸோ அவசர வேலையில எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மதன் மோகன்லாலுடைய ஆப்சன்ஸ்ல, அவர் இல்லாத பொழுது ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா அந்த முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் அந்த முடிவுகள் எடுப்பதற்கான கட்டளை என்னிடம் இருந்துதான் வரணும். நான் மட்டுமே கட்டளையிடும் அதிகாரி என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். எனது ஊடகத்தின் மூலமாக வருகின்ற எனது உத்தரவுகளின்றி எதுவும் எப்போதும் செய்யப்படக்கூடாது. எனது ஊடகம்னு அவர் சொல்றது பாபுஜி மகாராஜா. எனது ஊடகத்தின் மூலமாக வருகின்ற எனது உத்தரவுகளின்றி, நான் பாபுஜி மூலமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் தான் என்னுடைய மீடியம். அவர் மூலமா நான் என்ன உத்தரவுகளை சொல்றேனோ அதை தவிர வேற எந்த விஷயமும் செய்யப்படக்கூடாது. பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவிற்கு தனது உதவியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பாபு மதன் மோகன்லாலிடம் தெரிவிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மதன் மோகன்லாலுக்கு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உதவி செய்யறதுக்கு தேவையான நபர்களை ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதை ஆனால் மதன் மோகன்லால் அவர்களிடம் தெரிவித்து விட வேண்டும். முற்றிலும் நம்முடையவர்கள் அல்லது என்னை தன்னுடையவராக கருதுபவர்கள் மட்டுமே உதவியாளராக வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். முழுக்க முழுக்க உங்களோட மதன் மோகன்லால்கிட்டயோ உங்கள்கிட்டயோ இங்க நீங்க தயார் செய்யப்பட்ட, உங்களால் தயார் செய்யப்பட்ட அனுமதி வழங்கப்பட்ட பிரசன்டர்களிடம் சிட்டிங் வாங்குபவர்கள் தான் முற்றிலும் நம்முடையவர்கள். அல்லது
முழுக்க முழுக்க லாலாஜியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆன்மீக வாரிசாக உங்களை யாராலெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியுதோ அவங்கெல்லாம் என்னை தன்னுடையதாக கருதுவார்கள். இவங்களை மட்டும்தான் உதவியாளராக வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அவர் ரொம்ப நல்லவர், ஆன்மீகத்துல உயர்ந்தவர், கொஞ்சம் அந்த பக்கம் பேசிட்டு இருந்தா பரவாயில்ல, அவர் இன்னைக்காவது ஒரு நாள் வந்துருவாரு, இல்லைன்னா அவரை உதவியாளராக வைத்துக் கொண்டோம்னா அவர் மூலமாக அப்படின்லாம் எதுவும் யோசனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதே விஷயம்தான் மிஷனுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். எப்படிப்பட்டவரை ஒரு பொறுப்பாளராக நியமிக்கணும், ஒரு சென்ட்ரல் இன்சார்ஜ் நியமிக்கணும், ஒரு ஜோனல் இன்சார்ஜ் நியமிக்கணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் நியமிக்கணும். எப்படி நியமிக்கிறது? முழுக்க முழுக்க மாஸ்டர் மீது விசுவாசமும் அன்பும் உடையவராக, எந்த நேரத்திலையும் அவர் அதற்கான பணிகளை செய்வதில் சுணக்கம் காட்டாமல் இருப்பவராக இருந்தா போதும். அவர் ரொம்ப படிச்சவரா இருக்கணும், பெரிய பணக்காரரா இருக்கணும், அப்படிலாம் கவலை கிடையாது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரே. அந்த மாதிரி நபர்களை விசுவாசம் உள்ள, பக்தி உணர்வு உள்ள, முழுக்க முழுக்க மாஸ்டர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மனிதர்களைத்தான் உதவியாளர்களாக வைக்க வேண்டும். கடித தொடர்பு அமைப்பு மற்றும் எழுதுவது தொடர்பான பிற முக்கியமான விஷயங்களை நான் நவீனமயமாக்க விரும்புகிறேன். அது சாதாரணமா எப்பயும் போல ஒரு இன்ஃபார்மலா இருக்கக்கூடாது. நினைச்சப்ப லெட்டர் போட்டோம், லெட்டர் வந்தது வாங்கி படிச்சு மடிச்சு வச்சுட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனியா கடித போக்குவரத்தை மெயின்டைன் பண்றதுக்குன்னே தனியா ஒரு விங்கு கிரியேட் பண்ணணும். அவங்க முறையா எல்லா கடிதங்களையும் அனுப்பணும், அதனுடைய பிரதிகளை பாதுகாக்கணும், எப்ப கடிதம் அனுப்பப்பட்டது, அதற்கு பதில் எப்ப வந்ததுங்கிறத குறிப்பேட்டுல குறிச்சு வைக்கணும். இதுதான் நவீனமயமாக்குதல். அது மாதிரி ஒருத்தரை நியமிச்சு இதை நவீனமயமாக்க விரும்புகிறேன். ஒரு கால் நான் பாபு மதன் மோகன்லாலை ஏதாவது பணியின் காரணமாக வெளியூர் செல்ல அனுமதித்திருந்தால் என் உத்தரவுகளை கடிதத்தின் மூலம் அவருக்கு அனுப்பி அவரது அனுமதியை பெற வேண்டும். சில பிரத்யேகமான சந்தர்ப்பங்களில் விதிவிலக்கு ஏற்படுத்தப்படலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த செயலை பற்றிய தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். செயலாளர் ஒரு பதிவேடு வைத்திருப்பார். அதில் சான்ற ஆதாரத்திற்காக சிறு குறிப்புகளை பதிவு செய்வார். மேலும் இதன் ஒரு நகலானது உதவி செயலாளரிடம் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு ஆபீஸ் செட்டப்ப நிர்ணயிக்கப்படுகிறது பாருங்க. செக்ரட்டரின்னு ஒருத்தரை போட்ட பிறகு என்னுடைய உத்தரவுகள் அவருக்கு தெரிவிக்கப்பட்டு கடிதத்தின் மூலமாக அவர்கிட்ட இருந்து கடிதத்திலேயே பதில் வாங்கி அதுக்கப்புறம் தான் செயல்படுத்தப்படும். அப்படியே இல்லை அவசரமா செயல்படுத்தணும்னா கூட முறையாக அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல தெரிவிக்கப்பட்டு அவரிடம் வாய்மொழியாகவாது அதை பத்தி ஒரு கன்கரன்ஸ் வாங்கிக்கிட்டு செய்யணும். அதோடு கூடவே அவர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி உத்தரவுகள் பிறப்பித்தல் முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு டெய்லி ஜேர்னல் மாதிரி போட்டு அதுல குறிச்சு வைக்கணும். அவர் எப்படி குறிச்சு வைக்கிறாரோ அதனுடைய ஒரு காப்பி உதவி செயலாளராக இருக்கிற ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராட்டையும் இருக்கணும். ஏன்னா இந்த முடிவுகள் எல்லாம் பிற்காலத்துல ஒரு பெரிய அமைப்பு உருவாக்கும் பொழுது, சட்ட சிக்கல்கள் வரும் பொழுது, தேவை ஏற்படும் பொழுது சான்ற ஆதாரங்களாக உதவக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இந்த மாதிரி ரெகுலரைஸ் பண்ணப்பட வேண்டும். அதான் லாலாஜி சொல்றாரு. மிஷனின் இந்த நிர்வாக பணிகளில் இருந்து அன்பு ராம்சந்திராவை விடுவிக்க நான் விரும்புகிறேன். இவ்வளவும் சொல்லிட்டு இதுல எந்த பார்ட்டியும் ராம்சந்திராட்ட கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே விவேகானந்தர் சொல்லியிருக்கார், உங்களை தவிர வேறு தகுதியான நபர்கள் யாருமே இங்க இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கான அவசர பணிகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. வேற யார்ட்டையும் அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு ராம்சந்திராவுக்கு இருப்பதனால் இந்த நிர்வாக பணிகள், அதாவது கடித போக்குவரத்து, செக்ரட்டரி, மிஷன் சம்பந்தமான முடிவுகள், இது போன்ற விஷயங்களில் அவர் மனம் சிக்கிக் கொள்வதை நான் விரும்பவில்லை. அவரது மனம் பிராணாகுதியின் ஆதார ஊற்றாக மட்டுமே இருக்க வேண்டும். இது எங்கேயும் எல்லா இடங்கள்லையும் இதுதான் அடிப்படை. யார் ஒருத்தருக்கு என்ன ஹையஸ்ட் ஒர்க் கொடுக்க முடியுமோ அந்த ஹையஸ்ட் ஒர்க்கை அவரை செய்ய விட்டுட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்த்துக்கும் பொழுது அதனுடைய பலன் பல மடங்கு அதிகமாக இருக்கும். இப்ப நம்மலாம் எப்படி இருப்போம், எப்படி கேட்போம் அப்படின்னு கேட்டா, ப்ரிசெப்டரா இருந்தா ஏன் வாலண்டியர் ஒர்க் பார்க்கக்கூடாதா, ப்ரிசெப்டரா இருந்தா ஆசிரமத்தை கூட்டக்கூடாதா, சத்சங்கத்தை போய் அவர் சிட்டிங் தான் கொடுக்கணுமா, அவர் பாத்திரம் கழுவி வைக்க கூடாதா அப்படி கேட்போம்.
அது மாதிரி ப்ரிசெப்டரா இருக்கிறவங்க சென்டர் இன்சார்ஜ் ஜோனல் இன்சார்ஜையும் கேட்பாங்க. அவர்லாம் இந்த மாதிரி வாலண்டியர் ஒரு நாளும் ஒரு கேன்டீன்ல போய் பாத்திரம் விளக்குனதை பார்த்தது இல்லைங்க, தெரு கூட்டினதை தர கூட்டினதை பார்த்தது இல்லை, அவங்க பணியெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க, அவங்க வந்து எந்த பணியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம கருதுறோம். அது மாதிரி பல உயர் பதவிகள்ல இருக்கவங்க வந்து ஏன் கீழே இருக்கிற பணிகளை செய்யலங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும். ஒண்ணு, பணிகளை செய்யறாங்களா செய்யலையா அது வந்து அவங்களுடைய விருப்பங்கிறது. ரெண்டு, அவங்க செய்யக்கூடாதானா செய்யலாம், தாராளமா செய்யணும், அது அவங்களுடைய ஒரு விருப்பம். ஆனால் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள பணிகள் என்னவோ அந்த பணிகளை செய்யறதுக்கு அவங்களை அனுமதிக்கும் பொழுது அந்த பணிகள்ல சுணக்கம் இல்லாமல் அவங்களால செயலாற்ற முடியும். யார் வேணாலும் வந்து இப்போ ஒரு சென்டர் இருக்கு, அந்த சென்டர்ல ஒரு ப்ரிசெப்டர் இருக்காரு, ஒரு 10 அபியாசிங்க இருக்காங்க. இந்த ப்ரிசெப்டர் வந்து அவரே வந்து சேர் தொடச்சி போடணும், அவரே ஜமக்காலம் விரிக்கணும், அவரே வந்து சென்டருக்கு ஒட்டர் அடிக்கணும், அவரே வர்றவங்களுக்கு புக்கு எடுத்து வச்சு அட்டண்டன்ஸ் ரெடி பண்ணணும், அவரே வந்து என்ன புத்தகம் படிக்கணும்னு சேர்த்து பார்த்து அவரே புத்தகம் படிக்கணும், சத்சங்கம் முடிஞ்ச உடனே அவரே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே அவர் தான் செய்யணும். அவர் தாங்க ப்ரிசெப்டர், அவர் தாங்க செய்யணும், அவர் தாங்க மாஸ்டர் அந்த வேலைக்கு விட்டுருக்காரு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா உண்மைதான், அவர் தான் செய்யணும், அதுக்கான பொறுப்பாளர். ஆனா இந்த பணிகளை எல்லாம் அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அபியாசிகள் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அவர் செய்யக்கூடிய அந்த சிட்டிங் குடிக்கிற பணியை அபியாசிகளால செய்ய முடியுமானா அது மாஸ்டர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப அங்க இருக்கிறதுல யாருக்கு எந்த பணியை செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த பணியை அவங்க செய்யறபடி அவங்கள விட்டுட்டு மற்றவற்றை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த ப்ரிசெப்டர் பணி நல்லா நடக்கும். இப்ப அந்த மாதிரி ஒருத்தரும் அடுத்தவங்களை அவங்களுக்கான நிலையில உள்ளவங்களை அந்த பணிகளுக்காக ஒதுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற பணிகளை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது யாருகெல்லாம் எந்த உச்சபட்ச பணியை செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்வாங்க. இதுதான் பாபுஜிக்கு சொல்லும் பொழுதும் லாலாஜி சொல்றாரு, அவர் பிரணாகுதியின் ஆதார ஊற்றாக மட்டுமே இருக்க வேண்டும், மற்ற விஷயங்கள்ல அவர் மனம் சிக்கிக்கொள்வதை நான் விரும்பவில்லை. அதனாலதான் மாஸ்டர்கிட்ட மிஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் நிக்கிறத மாஸ்டருமே விரும்புறதில்ல, மற்றவங்களுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுமே. அவர் வந்து ஒரு உன்னதமான ஒளி உலக ஆன்மாக்களோடு ஒன்றாக கரைந்த நிலையில இருந்து அங்கிருந்து ஒரு உன்னதமான விஷயங்களை கொண்டாந்து கீழே கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்க எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியார்கிட்ட போய் சார் இவன் குத்துறான் சார், இவன் கிள்றான் சார், இவன் என்ன அடிச்சுட்டான் சார், இவன் என் புத்தகத்தை கிழிச்சிட்டான் சார்னு ஒரு ரிப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம மிஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ நம்முடைய சொந்த பிரச்சனைகளையோ எடுத்துட்டு போய் நிற்கும் பொழுது அவங்களுடைய ஒரு அன்பின் மிகுதின்னு இல்லை, அவங்க கீழே இறங்கி வந்து இதெல்லாம் கவனிக்கிறாங்கிறது உண்மைதான். ஆனா அவங்களுடைய ஒரு நிமிடத்தை நம்ம இது மாதிரி செலவு பண்ணா கூட அவங்க ஒரு உன்னதமான பணி செய்யறதுல இருந்து அவங்கள நம்ம தடுக்கிறோம்னு தான் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் நம்ம சிந்திக்கிற விஷயமாக வச்சுட்டு நம்ம தொடர்வோம். நான் யாரிடம் இந்த பணிகளை ஒப்படைக்கிறேனோ அவர்கள் இந்த பணிகளை தமது பணிகளாக கருத வேண்டும். கடித போக்குவரத்துக்கு ஏற்படும் செலவை நிர்வகிக்க நான் ஒரு தனி பிரிவை ஏற்படுத்துவேன். நான் இந்த பணிகளை ஒப்படைப்பவர்கள் இவற்றை எனது சொந்த பணியாக கருதி செய்ய வேண்டும். எனினும் அதற்காக நான் எந்த பணிக்காக அவர்களை தயார் செய்தேனோ அதை விட்டுவிடக் கூடாது. அதுவே அவர்களது தலையாய கடமையாக இருக்கும். இதையும் வாலண்டியர் ஒர்க்கு பார்க்கக்கூடிய பலரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து ப்ரிசெப்டராக ஆன பிறகும் கூட அவங்கவுங்களுக்கு ஒரு பணி ஒப்படைச்ச உடனே அந்த பணியோட சரிங்க இது செஞ்சா போதுங்க, இதுவும் மாஸ்டர் ஒர்க் தான் அப்படின்னு அந்த சிட்டிங் கொடுக்காம விட்டுட்டு மித்த எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களும் அவங்களுக்காக இது சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா நான் வந்து உங்களுக்கு வேற வேற பணிகள்லாம் கொடுத்துருக்கேன். ஒருத்தர் சென்டர் கோஆர்டினேட்டரா போட்டா அவர் சிட்டிங் கொடுக்க வேணாம், சென்டர் கோஆர்டினேட்டரா மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு எல்லாருக்கும் என்ன பண்ணணும், முடிந்த பொழுதெல்லாம் அவருடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சிட்டிங் கொடுக்கறதுக்கு அவரு அந்த வேலையை செய்யணும், ஆன்மீக பணியை செய்யணும். அதனால கடித போக்குவரத்தோ அல்லது லைப்ரரி மெயின்டெனன்ஸோ அல்லது அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸோ அல்லது ஆசிரம மேனேஜராகவோ அல்லது வந்து ஏஎம்சி மெம்பராகவோ அல்லது மைய பொறுப்பாளராகவோ
மாவட்ட ஒருங்கிணைப்பாளரோ எந்த பணியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இதெல்லாம் நிர்வாகம் சார்ந்த பணிகள். ஆனால் நீங்க உங்களிடம் என்ன பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது, நம்மிடம் என்ன பணி கொடுக்கப்பட்டுள்ளது, பிரணாகுதி வழங்குற பணி, ரிசப்டராக இருக்கிற பணி அப்படின்னா அந்த பணியை நம்ம ஒரு நாளும் தவற விடக்கூடாது. அதுதான் லாலாஜி சொல்றாரு, எனினும் அதற்காக நான் எந்த பணிக்காக அவர்களை தயார் செய்தேனோ அதை விட்டுவிடக்கூடாது. அது அவர்களுடைய தலையாய கடமை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி நிர்வாகம் சம்பந்தமான வேலைகள் அப்படிங்கிறத அவங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப புதிதாக ஒருத்தர் உள்ள வர்றாரு. இது வரைக்கும் லாலாஜி பாபுஜி கிட்ட பேசினாரு, விவேகானந்தர் பேசினாரு. இப்ப புதிதாக ஒருவர், பாபு மதன் மோகன்லாலினுடைய தந்தையார். அவர் முதலாக ராமச்சந்திராவை பாபுஜியை தொடர்பு கொண்டு பேசுறார். அவர் பேரு பாபு ஹரிநாராயண். அவர் பாபுஜி மூலமாக பேசுகிறார். மதிப்பிற்குரிய திரு பத்ரி பிரசாத் ஜி, அதாவது பாபுஜியோட அப்பா, அவரும் இறந்திருக்காரு. அவருடைய நிலைமையும் இது ஏற்கனவே நம்ம படிச்சோம். பாபுஜி அவரை ஒரே நேரத்துல பல புள்ளிகளை தாண்டி கொண்டுட்டு போய் அவரு கிட்டத்தட்ட பரிஷத் நிலைக்கு கிட்டத்தட்ட கொண்டு போய் அவர் வச்சாரு அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி ஒரு 3 நிமிட சிட்டிங்ல இவ்வளவு பெரிய ஒரு உயர்வான நிலைக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிறதும் இந்த உலகத்திலே யாராலையும் முடியாது அப்படின்னு விவேகானந்தரும் லாலாஜியும் அவரை பாராட்டியிருந்தாங்க. இதை நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி படித்தோம். இப்போது அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, கம்ப்ளீட்டா காது அடைத்து வாய் அடைத்த நிலையில, காது கேட்காமல் வாய் அடைத்த நிலையில இருக்கிற ஒருத்தர் மாதிரி அந்த ஆன்மா திகைத்து இருக்குது. இதுவும் நம்ம அப்ப பார்த்தோம். இப்ப அவருடைய கண்டிஷன், கிரேட்டர் வேர்ல்டுக்கு போயாச்சு. அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாபு மதன் மோகன்லாலுடைய தந்தை சொல்றார். மதிப்பிற்குரிய திரு பத்ரி பிரசாத் ஜி அவர்களின் பேர் அதிர்ஷ்டத்தை எண்ணி நான் வியக்கிறேன். ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்ப்பா, எப்படி இவ்வளவு பெரிய உன்னதமான நிலைமைக்கு அவர் வந்தாருன்னு பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் உழைக்காமலேயே தகுதி நிலையை அடைந்தார். ஒரு பெரிய அபியாசி கிடையாது, தியானம் பண்ணல, எந்த விதத்திலையும் இல்லை, எந்த விதத்திலையும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் செய்யல. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த உயரத்துக்கு, அந்த ஹைட்டுக்கு அவர் வந்திருக்காருன்னா அது அவர் செய்த புண்ணியம், அவர் செய்த அதிர்ஷ்டம். ஏன்னா அவர் பாபுஜி மகனாக பெற்ற அந்த ஒரே ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு இந்த நிலை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்து விடாது, வருங்காலத்திலும் கிடைக்காது. நான் இப்போது அவரை என்னுடன் அழைத்து வந்திருப்பேன், ஆனால் அவர் விழிப்புணர்வற்று இருப்பதால் அப்படி செய்ய முடியவில்லை. இதுதான் பிரச்சனை. இப்ப மதன் மோகன்லாலுடைய தந்தை பேசுறார். பாபுஜியினுடைய தந்தை பத்ரி பிரசாத் ஜி அந்த அளவுக்கு ஹைட் ஆகியிருக்காரு. உள்ளுக்குள்ளார அந்த மாற்றத்தை பாபுஜி ஏற்படுத்தியிருக்காருலாம் உண்மைதான். ஆனா அதற்கான உழைப்பு இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு, அந்த கான்சியஸ் வர்றதுக்கு டைம் எடுத்துக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. அவர் அந்த ஹைட்டுக்கு போயிட்டாருங்கிறது எனக்கு தெரியுது, அவரை ராஜாவாக்கி வச்சிருக்காங்கிறதும் எனக்கு தெரியுது, அவர் மிகப்பெரிய பொக்கிஷமுடைய செல்வந்தராக மாத்திட்டாரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. ஆனா அவரால் உணர முடியல. அந்த ஆன்மா இன்னும் அதற்கான கான்சியஸ் பெறவில்லை, விழிப்புணர்வு பெறவில்லை. அதனால அந்த ஆன்மாவை என்னோட கூட்டிட்டு உங்களோட உள்முக தொடர்புல பேச வைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் கேட்கறோம்ல, மாஸ்டர் என்ன அங்க கூட்டிட்டு போயிடக்கூடாதா? கூட்டிட்டு போனா ஒன்றும் தெரியாது நமக்கு, அவ்வளவுதான். அவரு கூட்டிட்டு போய் வச்சிருவாரு. நமக்கு ஏதாவது தெரியுமான்னு தெரியாது. எனக்கு ஒண்ணும் செய்யல, மாஸ்டர் எதுவும் கொடுக்கலங்கிற அந்த ஃபீல்லையே நம்ம இருக்கோம். அதுபோல காலஞ்சென்ற தந்தை பத்ரி பிரசாத்ஜியும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறாரு. ஆனால் அதை இன்னும் அவர் விழிப்புணர்வு நிலையில உணரவில்லை. நான் அன்பு ராமச்சந்திராவுடன் 2.5 கலக்க விரும்பினேன். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நானும் பாபுஜிக்குள்ளார மெசேஜ் ஆயிடும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ராமச்சந்திராவோ அவர் வேறு விதமான வேண்டுகோள் வைத்தார். அவரது வேண்டுகோளின்படி வணக்கத்திற்குரிய லாலாஜி மகராஜ் என்னை தடுத்து, அது பாபு மதன் மோகன்லாலுடைய புட்டான், அவர் புத்தன் இல்ல புட்டான், அவருடைய ஒரு செல்ல பெயர்னு வச்சுக்கலாம். இது நார்த் இந்தியாவில் அதிகமா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது மாதிரி செல்ல பெயர்கள் புட்டு, புட்டான்,
இது மாதிரி பேர்கள்லாம் வைக்கிறது வழக்கம். மதன் மோகன்லாலுடைய பேரு புட்டான், அவரு பையனுக்கு அவர் வச்ச பேரு லல்லன். இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார கூப்பிட்டுக்கிற பேர். பாபு மதன் மோகன்லாலுடைய சிறப்புரிமை என்று எனக்கு சூசகமாக உணர்த்தினார். அதனால் நான் என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. இந்த புத்தன் லல்லன்ங்கிறதுலாம் இது இது மாதிரி சில பேர்ட்ட கேட்டதுனால சொன்னாங்க. இதுல ஒருவேளை புத்திரன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது பத்தி எனக்கு ரொம்ப தெளிவா தெரியாது. ஆனா இந்த மாதிரி சில பெயர்கள் உள்ளவங்கெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, பாபுஜியோட நான் மெர்ஜ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். மதன் மோகன்லாலுடைய தந்தை பாபு ஹரிநாராயண் அவர் சொல்றாரு. ஆனால் பாபுஜி என்ன சொல்றாரு, உங்களுடைய மகன் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஹைட்ல இருக்காரு, அவருக்குள்ளார நீங்க மெர்ஜ் ஆகிறது தான் வந்து முறை அப்படின்னு சொல்லி தன்னை தடுத்து நிறுத்தி லாலாஜி கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால எப்பயுமே ஒரு உன்னதமான ஆளோட கலக்கிறத தானே எல்லாரும் விரும்புவாங்க, ஹைட்டன். ஆனால் அதனால என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை சொல்றார். நான் உங்கள் இருவரையும், அதாவது பாபு மதன் மோகன்லாலையும் ராமச்சந்திராவையும் மற்றும் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவையும் ஒரே விதமாக பார்க்கிறேன். நீங்களே என்னுடைய மகன்தான் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். உங்கள் அனைவரையும் எனது சந்ததியினராக கருதுகிறேன். லல்லன் என் புத்திரனை உச்ச அளவு தொல்லைக்கு ஆளாக்கினான். யாருன்னா பாபு மதன் மோகன்லாலுடைய பையன். அவரு வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். ஆனால் பாபு மதன் மோகன்லாலின் சகிப்புத்தன்மை, அவன்கிட்ட ஒரு சகிப்புத்தன்மையோட இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மனம் தளராமல் அதையெல்லாம் சகித்து கொண்டது அவருக்கு நல்ல பலனை நல்கும். என்னுடைய மகனுக்கு நல்ல பலனை நல்கும். அன்பு புத்தான், நீ ஒன்று செய். நான் சேர்த்து வைத்துள்ள இந்த புத்தகங்களை மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேபிடம் கொடுத்துவிட அதற்கான தேவை ஏற்படலாம். கொடுத்து விடு. அவர் நிறைய சான்ஸ்கிரிட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு பாபு ஹரிநாராயண். அதெல்லாம் சொல்றாரு, நான் இவ்வளவு புத்தகங்கள் வாங்கி வச்சிருக்கேன், நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருக்கேன் சான்ஸ்கிரிட்ல இருந்து. இதையெல்லாம் லாலாஜி சாஹேபிடம் கொடுத்து விடு அப்படின்னா அவருடைய வாரிசாக யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடுன்னு அர்த்தம். அதற்கான தேவை பிற்காலத்துல ஏற்படும் பொழுது இந்த புத்தகங்களும் நான் எழுதிய குறிப்புகளும் பயன்படும். ஒருவேளை அவரது சந்ததியினர் அதனால் பயனடையக்கூடும். இல்லை என்றால் என்னுடைய அந்த சேகரிப்பு எல்லாம் பாழாகிவிடும். எனது குறிப்பு வடமொழி புத்தகங்களின் களஞ்சியத்தை பற்றியது. பணி மிகவும் அதிகரிக்கும். மேலும் இப்புத்தகங்களுக்கான தேவை ஏற்படும் ஒரு காலகட்டத்துல என் அன்பு புத்திரன் எனது முக்திக்கான கருவியாக அமையும்படியாக எனது அதிர்ஷ்டத்தை எண்ணி நான் வியப்படைகிறேன். தேவைப்பட்டால் என்னை மீண்டும் அழைக்கலாம். எத்தனை அப்பாவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்? தன்னுடைய பையனே தன்னை முக்திக்கு கொண்டு போறதுக்கான ஒரு கருவியாக இருக்கிற அந்த ஒரு வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால நான் இப்ப கிளம்புறேன், தேவைப்பட்டால் என்னை நீங்க எப்போது அழைத்தாலும் வருவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து டிசப்பியர் ஆகிறார். மதிப்பிற்குரிய லாலாஜி அதுக்கு பதில் சொல்றாரு, தேவைப்படும் போது நான் இந்த வடமொழி புத்தக களஞ்சியத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த விலைமதிப்பற்ற சேகரிப்பை எனக்கு அன்பளிப்பாக அளித்து விட்டோம் என்ற திருப்தியோடு அவர் இருக்கட்டும். அது மிக அதிக அளவில் ஒரு காலத்தில் பாராட்டப்படும். இப்ப பாபு மதன் மோகன்லால் கேட்கிறார் தன்னுடைய அப்பாவிடம், சாதுக்களால் சரீரம் இல்லாத போதிலும் எப்படி எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது? இப்ப அவர் பேசும்பொழுது பல விஷயங்கள் சொல்றாரு அப்படிங்கும்போது, இப்ப மதன் மோகன்லால் எப்பயுமே கேள்விகளின் களஞ்சியம் தானே. அவர் லாலாஜியும் விட்டு வைக்கிறதுல விவேகானந்தர்கிட்ட தான் என்ன கேள்வி கேட்காம இருக்காரு. அப்பான்னு வந்த உடனே அப்பா கிட்டையும் கேள்வி கேட்கிறாரு. எப்படி இந்த சாதுக்கள் எல்லாம் இங்க இருந்து போயிட்டு மேல போன பிறகு அவங்களுக்கு காது கிடையாது, கண்ணு கிடையாது, அவங்களால எப்படி எல்லாத்தையும் நான் பார்த்தேங்கிறாங்க, நான் கேட்டேங்கிறாங்க, அங்க என்ன நடந்ததுங்கிற தகவல் அங்க இருந்து சொல்றேங்கிறாங்க, அவங்க உங்களுக்கு எதிராக சதி செய்யறாங்கிறாங்க. இதை எல்லாத்தையும் எப்படி அவங்களால அறிந்து கொள்ள முடிகிறது? இந்த லெவலுக்கு வந்து இந்த வைப்ரேட்டரி லெவல்ல நடக்கிற விஷயங்களை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது? உதாரணத்துக்கு இப்ப நம்மளால வந்து எறும்பு என்ன பேசிக்குது, ஆடு மாடு என்ன பேசிக்குதுன்னு கேட்க முடியுமா? முடியாது.
அப்ப அதை விட ஒரு ஒரு வேறுபட்ட வைப்ரேட்டரி லெவலுக்கு வந்த பிறகு அதை எதையும் நம்ம காதுகளாலேயோ கண்களாலேயோ பார்க்க முடியல. மதன் மோகன்லாலுடைய கேள்வி அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி சாதுக்கள் எல்லாம் சரீரத்தை விட்டுட்டு வெளியில போய் வேற வைப்ரேட்டரி லெவலுக்கு போன பிறகும் எப்படி இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, இதை பத்தி சொல்லுங்கப்பான்னு கேக்குறாரு. அதுக்கு பாபு மதன் மோகன்லால் சொல்றாரு, மதன் மோகன்லாலுடைய அப்பா அவர் சொல்றாரு, ஒன்றை மனக்கண்ணால் பார்க்கும்போது பார்வையின் சக்தி அதற்கு ஒரு அதிர்வை கொடுக்கிறது. அவர்கள் கூர்மர்வு திறன் மிக்கவர்களாக இருப்பதால் அந்த பொருளை பற்றி அறிந்து அவங்க ஒன்னும் கண்ணால பார்க்க வேண்டியதில்லை, காதால கேட்க வேண்டியதில்லை. பிரைட்டர் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எல்லாத்தையும் அது தொட்ட உடனே அந்த அதிர்வுகள்ல இருந்து மனதளவுல அது என்ன கலர்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி இந்த சாதுக்கள் ஒளி உலகத்துக்கு போனவங்க எந்த விஷயத்தையும் தங்களுடைய மனக்கண்ணால் அவங்க உணரும் பொழுது, யோசனை பண்ணும் பொழுது, அதை பத்தி சிந்திக்கும் பொழுது, அங்க என்ன நடந்தது, என்ன பேசுறாங்க, என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய ஒரு சென்சிட்டிவிட்டினால அதை பற்றி அப்படியே அறிவு அவர்களுக்கு வந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. இதோட இன்னைக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயம் எப்படி நடக்குது, எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி தன்மை கிடைக்குதுன்னு பாபு மதன் மோகன்லால் கேட்ட கேள்விக்கு பாபுஜி ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை நம்ம நாளைக்கு படிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.